தமிழ்நாட்டில் முற்றுமுழுதாக கூட்டணி கணக்குகள் மாறி இருக்கிறது. தாவேகா தலைமையிலான ஒரு அணி அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலை உள்ள வர போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பேசுபொருளாக பரபரப்பாக மாறி இருக்கிறது. எப்படி அமைய போகிறது தமிழ்நாட்டினுடைய கூட்டணிகள்? நம்ம ஏன் இவ்வளோ வேகமாக பேசுகிறோம் அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக இல்லை, அதற்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல், அதற்கு முன்பாக இடைத்தேர்தல் என்கிற விஷயங்கள் இருக்கிறதுனால இதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் எத்தனை முனை போட்டி தாங்க நடக்கும்? ஏன்னா அடுத்தடுத்து பார்க்குறோம், கட்சிகள் வருதுங்கிறாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் தமிழக மக்கள் கட்சி, அப்படின்னா தமிழக மக்கள் கழகம் நோக்கி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் சாரோட தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் உறுதிப்படுத்தி ராஜ்யசபா சீட்டை வாங்குறாங்க. இந்தியா கூட்டணியில் திமுக தனித்து விடப்பட்டுடுது. அடுத்தவர்களுக்கு எதிர்காலம் என்ன? அதிமுகவுக்கு இனிமேல் என்ன தான் எதிர்காலம்? இப்படியெல்லாம் விவாதங்கள் ஓடுதுன்னு பார்த்தா ஒரு இடத்தை நோக்கி, ஒரு தீர்வை நோக்கி தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் போவதாக பார்க்க முடிகிறது. அதாவது திமுக அதிமுகவும் இப்போ ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போங்க எலெக்ஷனை அறிவிப்பீங்க? எந்த எலெக்ஷன் அப்படின்னா, இடைத்தேர்தல் கூட அப்புறம் உள்ளாட்சி தேர்தலுக்கு தான் அவங்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. எதற்காக உள்ளாட்சி தேர்தல்? உள்ளாட்சி தேர்தலில் விசில் சின்னம், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ஊராட்சி தலைவரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்களுக்கான தேர்தலையோ கட்சி சின்னங்கள் கிடையாது. ஏன்னா விஜய் சாரை விடவும் விசிலுக்கான ஓட்டுகள் தான் விஜய் சாருக்கு விழுந்த வாக்குகள். அவர் அதனால தான் திரும்ப திரும்ப காலையில் அந்த ஐடி குளித்து ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துகிட்டு போய் விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிற பட்டனை ஒரு அழுத்துங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் சொன்னது. அதை ஒரு மந்திரமாகவே அதை கொண்டு போய் சேர்த்தார். மீண்டும் மீண்டும் உச்சரித்து அந்த சக்தியை ஏற்றி சேர்த்த மாதிரி தான் அந்த விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிற அந்த பட்டனில் ஒரு அழுத்துங்க என்று அவர் சொன்னதுங்கிறது. ஸோ அது விஜய் அப்படிங்கிறது இம்பேக்ட், விஜய் கொண்டு போய் சேர்த்த விசிலுக்கான இம்பேக்ட். இப்போ விசில் இல்லாமல்னா ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி நம்ம தனியாக பிரிச்சுருவோம். இங்கே கிராமப்புற உள்ளாட்சி பஞ்சாயத்து தேர்தல் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. திமுக அதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வகையில் இது நல்லதுன்னு யோசிக்கிறாங்க. என்னென்னா, இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாமல் போனதுங்கிறது ஏக பிரச்சனை இல்லாமல் போகும். ஏன்னா கூட்டணி கட்சிக்கு கொடுத்து அப்புறம் நம்ம கட்சிக்காரன் கோச்சிக்கிட்டு எதிர்த்து அவங்க கேண்டிடேட் போட்டு அவங்க ஜெயிச்சா கூட்டணி கட்சியோடையும் சண்டை, இந்த ஜெயிச்ச கட்சிக்காரனும் கட்சியை எதிர்த்து போயிட்டாங்கிறதுனால அவனோடவும் நமக்கு மனத்தாங்கல் வரும். இது எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு தனித்து சந்திப்பது சரியானது. இதுக்கு மேலே நம்மளா முயற்சி பண்ணி கூட்டணிக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு சேர்த்து கொள்ள வேண்டாம் என்கிற இடத்தில் திமுக இப்போதைக்கு இருப்பதாக தெரிகிறது. அதாவது இருக்கிறவங்கள வெளில போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, புதுசாக வர்றவங்கள வேண்டாம் அப்படிங்கிறத வரும்போது பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் வரணும்னு போய் யாரையும் ட்ரை பண்ண வேண்டாங்கிற இடத்துல இப்போதைக்கு திமுக இருப்பதாகத்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதிமுக கட்சி கட்டமைப்பதற்கான வேலைகள் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு என்கிற செய்திகள் ஒரு பக்கம் ஓடுதுன்னா, அவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அவர் இப்போ இருக்கவும் அவங்க என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்றாங்க. என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படின்னா, கூட்டணியாக அவங்களுக்குள்ளே இருக்கிற ராப்போ தொடருது. இருந்த ஒரு எம்எல்ஏவையும் கட்சியை விட்டு நீக்கினாலும் என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படின்னு திரு டிடிவி உறுதியாக இருக்கிறார். பாஜக அவங்க ஒரு எம்எல்ஏ அவங்க நடுநிலை வகிச்சாங்கனாலும் வாக்கெடுப்பப்ப இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாமக. ஆனால் பாமகவில் அவர் என்ன சொன்னார், இந்த ராஜினாமா செய்தவர்களை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவர் சொல்கிறார், எங்களுடைய உழைப்பில் நீங்கள் ஜெயிச்சுட்டு ராஜினாமா பண்ணுறீங்க, திரும்ப உங்களுக்கு எதிராக பொது வேட்பாளரை போட்டு நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்னு அவர் கடுமையாக பேசியிருக்கிறார். அதுதான் நகைச்சுவை கேட்டாங்க, பொது வேட்பாளர்னா அப்படின்னா திமுகவில் அதிமுகவில் பாமக வேட்பாளரா அப்படின்ற மாதிரிலாம் சிலர் கேட்டிருந்தாங்க. பட் அதை தாண்டி அந்த இடத்துல ஒரு இடத்தை நோக்கி அது நகருது. அது அதிமுகவினர் ராஜினாமா செய்தாலும் அது தவறு தானே, நாங்கள் உழைத்திருக்கிறோம் அல்லவா என்கிற அன்புமணி அவர்களுடைய அந்த கருத்துங்கிறது அதில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு ஆங்கிளாக ஒரு பக்கம் மாறுது. நீங்கள் இன்னொரு சைடு பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க கூட்டணியே தொடர தான் போகிறாங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் அல்லது அதனோட சேர்த்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதை சுவாரஸ்யமாக அப்போ அமைச்சிக்கலாம். ஏன்னா கடந்த காலத்தில் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு உள்ளாட்சி தேர்தல் பங்கு பிரிப்புகளின் போது தான் பிரச்சனையாகி அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதையே அறிவித்தார். அவர் தலைவரானதும் நடந்த சம்பவங்கள் அது ரொம்ப முக்கியமானது. அந்த கூட்டணி முறிவு அறிவிப்பு, நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று அண்ணாமலை அறிவித்தது தான் பாஜகவினுடைய அதுக்கப்புறம் இருந்த பயணத்தையே வேறொரு திசைக்கு, ஒரு ட்ராக்ஷனுக்கு கொண்டு போனதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியான ஒரு விஷயம் ஒரு சைடு. இது கிட்ட வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வளரும் கட்சிகள் இல்லை சிறிய கட்சிகள், அவங்க எந்த சின்னத்தில் நிற்பாங்க அதெல்லாம் அப்புறம். ஸோ இது ஒரு சைடு இருக்குது. இன்னொன்று, திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, குறைவான அளவுக்கு கூட்டணி கட்சியில் இருந்தால் நம்ம கட்சிக்காரன் சந்தோஷமாக வேலை பார்ப்பான், அவன் சந்தோஷமாக உள்ளுக்கு இருந்து 4 இடம் ஜெயிச்சிட்டான்னா அதுக்கு பிறகு கட்சியினுடைய வளர்ச்சியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் இதை செய்கிறதுக்கு ஒரு மோடுக்கு செட் ஆவாங்க.
வழக்கமாக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததுனால நம்ம நிறைய எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்கிறோம் கட்சிக்குள்ளே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அறந்தாங்கி தொகுதி எடுத்துக்கலாம். அறந்தாங்கி தொகுதியில் இருக்க திமுககாரர்கள் குமுறினார்கள். ஏற்கனவே 2 முறை நீங்கள் கூட்டணிக்கு கொடுத்தீங்க, காங்கிரஸில் நின்னாங்க, இப்போ 3வது முறையும் நீங்கள் அங்கேயே கொடுக்குறீங்க, இது எப்படி சரியாக இருக்கும், அப்புறம் நம்ம எப்படி இங்கே கட்சியை நடத்துறது என்று மனக்குமுறலை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தியதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதிமுகவில் நீங்கள் இந்த பாஜகவுக்கு தொகுதிகள் சிலது ஒதுக்கப்பட்ட, குறிப்பாக கன்னியாகுமரியில் 1 தான் அதிமுக நின்னாங்க, மீதி எல்லாம் பாஜக நகர்த்திட்டாங்க. அப்படி நின்னப்ப அவர் நாகர்கோவில் காந்தி அவர்கள், இதே போல் விளவங்கோடு, கிள்ளியூரும் அவங்க தான் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த தொகுதிகள் எல்லாமே உங்களுக்கு தளவாய் சுந்தரம் மட்டும்தான் அவர் நின்ன தொகுதியில் அதிமுக, மீதி இருக்க 4ம் பாஜகன்னும் போது தளவாய் சுந்தரம் அவர்களை எதிர்த்து அங்கே கன்னியாகுமரியில் அதிமுகவினரே போராட்டம் பண்ணாங்க. எல்லா சீட்டையும் நீங்கள் எப்படி கூட்டணி கட்சி கொடுப்பீங்க, நம்ம மற்றவங்க வளர வேண்டாமா அந்த தொகுதியில் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக விராலிமலையில் இருந்த விஜயபாஸ்கர் அவர்களும் புதுக்கோட்டையில் இருந்த மற்ற 3 தொகுதியவும் கொண்டு போய் இவங்களுக்கு தான் கொடுத்து விட்டாங்க, பாஜகவுக்கு. பாஜக அல்லது பாஜக சின்னத்தில் நின்ற சிறிய கட்சிகள், வளரும் கட்சிகளுங்கிற இடத்துக்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம். அதுவே இப்போ கான்ஷியஸாக என்ன இவர் இப்படி பண்ணுறாருன்னு பார்க்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இப்படியான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். இந்த சண்டை, அதிருப்தி, எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவங்களுக்கு அட்லீஸ்ட் மேயர் ஆக்கிறது, இப்படியான விஷயங்களை எல்லாம் விளையாடுவதற்கு இந்த தேர்தல் பயன்படும் அப்படின்னு திமுக அதிமுக அதுக்குள்ளே ஒரு கேல்குலேஷனாக வச்சுருக்கிறாங்க. இது போக உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய சிக்கல் விஜய் அவர்களுக்கு என்னென்னா, காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும். இது வரைக்கும் நடத்தினது இல்லையே. கூட்டணியில் சீட்டு பங்கீடு பிரிவுக்கு நீங்கள் இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினது இல்லையா? நடத்துனீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா காங்கிரஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 நாளைக்கு முன்னாடி, 150 நாட்களுக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சிருவாங்க. இவர்கள் தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை குழுன்னு. அந்த குழு தலைவர் என்ன பண்ணுவார், அப்பப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்து குழு போட்டு 50 நாட்கள் ஆகிறது, இன்னமும் எங்களை அழைக்கவில்லை. நான் இப்போ கிரீஷ் சோடங்கர் போன எலெக்ஷனுக்கு பண்ணதை அப்படியே சொல்கிறேன். அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்து கூட்டணி அமைத்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்து 60 நாட்கள் ஆகிறது, இதுவரை அழைக்கவில்லை. ஏன் அழைக்கவில்லை என்பதை நீங்கள் அவர்களைத்தான் கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்து நம்ம கவனிக்கணும்னா, இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸில் குழுவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனா, அந்த குழுவில் இடம்பெறாத யாராவது ஒரு எம்பி என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் எழுதுவாங்க, மொத்தமாக கட்சியோட இதை வந்து இவங்க கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க, இந்த 5 பேர் தான் கட்சியா, நாங்கள் இதை விட பெருசு கிடையாது, தொண்டர்கள் தான் பெரியவர்கள், இவங்கெல்லாம் வந்து கட்சியை கடத்திட்டு போக பார்க்குறாங்க, ஹைஜாக் பண்ணுறாங்க, கட்சியை அடகு வைக்கிறாங்க என்கிற வகையில் இவங்க இதை கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். அப்படி நிப்பாட்டினாங்கன்னா திரும்ப தாவேக்காட்டை தான் போய் கருத்து கேட்பாங்க, சார் உங்ககிட்ட தான் சீட்டை வாங்கி அவங்க விற்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வருது சார், நாங்கள் கூட்டணிக்கு ஒதுக்குனவங்க, அது அந்த கட்சி உக்காரங்கன்னா அந்த சண்டைக்கு நீங்கள் தான் காரணங்கிறாங்க சார், நாங்கள் போய் பைட்டை போட்டாங்கன்னா அது மறுபடியும் திரும்ப ஒரு சிக்கலாக குழப்பமாக மாறுவதற்கான வாய்ப்பு வருகிறது. ஸோ இது ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். இதுக்கு அடுத்து நகர்த்தினோம்னா, இதெல்லாம் முடித்து வந்து சேர்த்த பிறகு அங்கே என்னென்ன கேட்பாங்கங்கிறது இருக்கு இல்லையா. நம்ம ஒரே ஒரு தொகுதி எடுப்போம், அம்பாசமுத்திரம் என்கிற தொகுதி. இது ஒரு கேஸ் ஸ்டடியாக இப்போ நம்ம எடுக்கிறோம். அம்பாசமுத்திரத்தில் தாவேகா கூட்டணி என்ன செய்ய போகிறது, அதில் ராஜினாமா பண்ணிட்டார் திரு இசக்கி சுப்பையா அவர்கள், ராஜினாமா பண்ணிட்டார். அவர் எம்எல்ஏவாக ஜெயித்தவர், அவர் இப்போ தாவேகாவில் இருக்கார், நம்பர் 1. 2வது இடத்துல வந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு துரை அவர்கள், அவர் இப்போ கூட்டணிக்குள்ளே தான் இருக்கார் தாவேகாவில். 3வது இடத்துல வந்தவர் உண்மையில் தாவேகா சின்னத்தில் நின்ன ராஜகோபால் அவர்கள், இவர் ஒரு 53,000 வாக்கு, இவர் ஒரு 55,000 வாக்கு, இவர் ஒரு 63,000 என்னமோ வாங்கியிருக்கிறாரு. அப்போ இவங்க இந்த 3 பேருமே இப்போ ஒரே கூட்டணிக்குள்ளே இருந்தால் அந்த சீட்டில் யார் எம்எல்ஏவாக போடுவாங்க? அப்போ எம்எல்ஏவாக போட வாய்ப்பு கிடைக்காதவர் என்ன பண்ணுவார், அட்லீஸ்ட்டு. ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் 5 தொகுதி இருக்குது. உங்களுக்கு பாளையங்கோட்டையில் திமுக ஜெயிக்குது, அம்பாசமுத்திரத்தில் இவங்க ஜெயிக்கிறாங்க, அதே போல் நாங்குநேரி, ராதாபுரம், திருநெல்வேலி, இந்த 3 இடத்துலையும் தாவேக்கா நேரடியாக ஜெயிக்குது. நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் ரூபி மனோகரன் அவர்களை தோற்கடித்து வெற்றி வாய்ப்பை பெறுகிறார். இங்கே போனீங்க அப்படின்னா டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோஃபர் அவருடைய அப்பாவினுடைய வெற்றியை காலி செய்து, அவர் 2014 ஜெயிச்சார், இப்போ வந்திருக்கு, அவரை தோல்வியடைய செய்து சதீஷ் கிறிஸ்டோஃபர் அந்த இடத்துல ஜெயிக்கிறாரு. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்எஸ் முருகன் அவர்கள் தாவேக்கா எம்எல்ஏ. ஸோ இந்த 3 பேரை விட்டுருங்க. இந்த 2 இடத்துலையும் நின்றவங்க இருக்காங்க இல்லையா, இங்கே பாளையங்கோட்டையில் நின்ன தாவேக்காக்காரரு, அம்பாசமுத்திரத்தில் நின்ன தாவேக்கா, இவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்ம மேயர் ஆகலாமான்னு யோசிப்பாங்க. ஆச்சா, இந்த ஏற்கனவே 2 பேர்னா ஜெயிச்ச 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு வரலாமான்னு பார்ப்பாங்க. இதுவே 5 சண்டை. இது போக காங்கிரஸ் 2 பேர் இருக்காங்க,
உங்களுக்கு அப்புறம் ஒரு விபி துரையோ அல்லது ரூபி மனோகரனோ இவங்களும் அங்கே மேயருக்கு அப்புறம் ட்ரை பண்ணுவாங்க. கூட்டணியில் எப்படியாவது திருநெல்வேலியை வாங்கி நம்ம மேயர் ஆகணும். இப்பயே கவுண்ட்டு 7 ஆச்சு. இதில் இது போக உள்ளுக்குள்ளே வேலை பார்த்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம அதிருப்தியில் இருந்தவர்கள் அந்த செக்ஷன் வந்து போட்டி வேட்பாளராக போகும். இந்த 7 பேரில் இதை யார் தீர்த்து வைப்பா? மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருந்தால் பரவாயில்ல. நெல்லைக்கும் தென்காசிக்கும், திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் அங்கே அமைச்சர் கிடையாது. அமைச்சர்னால் மாவட்டத்தில் ஜெயிச்சவங்களுக்கு அமைச்சர் கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொறுப்பு அமைச்சராக போடுறீங்க. யாரை போடுறீங்கன்னா நிதித்துறை அமைச்சர், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் மரியவில்சன் அவர்களை போடுறீங்க. இப்போ அடுத்த மாதம் உங்களுக்கு என்ன வருதுன்னா, இது வருது, என்னது, பட்ஜெட் வருது. அவர் இந்த வேலைகளை பார்ப்பாரா, இல்லை கட்சி சிக்கல்களை பார்ப்பாரா, பஞ்சாயத்து தேர்தல் சமயத்தில் அங்கே போவாரா, இப்படியான குழப்பங்கள் எல்லாம் வரும். யூஸ்வலாக பஞ்சாயத்து தேர்தல் உங்களுக்கு பிப்ரவரியில் தான் வரணும், கடந்த முறை நடந்ததை வச்சு பார்க்கும்போது. அப்போ அப்படின்னா இது என்னவாக போகும் என்கிற கேள்வி இருக்குது. அந்த இடத்துல அது ஒரு பார்ட்டை நோக்கியே நகராதோ என்கிற இடம் வருது. ஸோ இவ்வளவு குழப்பங்களையும் அவர் சமாளிப்பார். ஏன்னா அவர் அங்கே திருநெல்வேலியை சேர்ந்தவரா, இல்லை திருநெல்வேலி பிரச்சனைகளை புரிந்து கொள்ளத்தக்க வகையில் அவருக்கு இருப்பாரா, அதுக்கே பயிற்சி தேவையா இருக்கே. இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சிக்கலாக விஜய் அவர்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே அவர் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணார் அப்படின்னா அது அவருடைய சாமர்த்தியமாக அது அடுத்த கட்ட செலெக்ஷனோட எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளவுக்கு நடுவில் இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து உள்ள வராருன்னு இடைத்தேர்தலில் அவர் இறங்கினார்னா அவர் யார் ஓட்டு குறி வைக்க போகிறார்? அண்ணாமலை இறங்கினால் வெறும் அது அதிமுக அதை எப்படி, எடப்பாடியார் எப்படி பார்ப்பார், பாஜக எப்படி பார்க்கும், விஜய் எப்படி பார்க்க போகிறார், கவுண்டர் நரேட்டிவ் என்ன செட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் கூடுதல் சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து உடைஞ்சு ஒன்று ஒன்றா வெளில வரக்கூடிய இடத்துல மாறும்னு நம்ம நினைக்கலாம். இதில் மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது, என்னுடைய திசை வழி போக்கு அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான். ஏன்னா இப்போ மதிமுக நாங்கள் இனிமேல் தனி சின்னத்தில் தான் போட்டின்னு துரை வைக்கோ பேட்டி கொடுக்குறார். அடுத்து கொஞ்சம் ஆவேசமாக பேச ஆரம்பிப்பாங்க. இப்படியான சிக்கல்கள் ஒன்றொன்றாக வெடித்து வெளியில் வரும். நீங்கள் இனிமேல் தனி சின்னத்தில் நிற்கிறத நாங்கள் எங்கே தடுக்க போகிறோம் என்று திமுக இப்போது கேட்டால் சொல்லுவார்கள். ஸோ பல சுவாரஸ்யமான திருப்பங்கள் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் சென்றையாக இந்த 2 கட்சிகளுடைய 2 அல்ல, திமுக அதிமுக தாவேக்கா ரொம்ப கான்சியஸாக தான் புஷி ஆனந்தவர்களை கொண்டு போய் விழுப்புரத்துக்கு பொறுப்பு அமைச்சராக போடுறாங்க. விழுப்புரத்தில் ஒரு தாவேக்கா எம்எல்ஏ கூட ஜெயிக்கலை. விழுப்புரம் மற்றும் கடலூருக்கு திரு புஷி ஆனந்தவர்கள். அது பாண்டிச்சேரிக்கு பக்கமாக இருக்குங்கிறதுக்காக கொடுக்கல. அதையும் தாண்டி மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் அதையும் தாண்டி எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சருக்கு அவர் வேணும். விழுப்புரத்தில் ஒரு தாவேக்கா எம்எல்ஏ ஜெயிக்கல, ஆனால் அமைச்சராக வன்னியரசு அவர்கள் இருக்கிறாரு. நேற்றைக்கு விசிகா பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் நாங்கள் 7 தொகுதி இடத்துல இருக்க ஒரு அமைச்சரை கொண்டு போய் நீங்கள் 4 தொகுதி இருக்க கள்ளக்குறிச்சிக்கு போடலாமா, வன்னியரசு அவர்களை ஏன் நகர்த்துவீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது ஃபேரா அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்புகிறார். ஸோ நம்ம அதை அடிப்படையில் அதன் அடிக்கோடிட்டு பார்க்கும்போது இதில் விஷயங்கள் வெவ்வேறாக இருக்கிறது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ண முடியுது. அது அவங்க கட்சியினுடைய நலன் பார்த்து பண்ணுறாங்க. அப்போ அங்கே வளர்க்குறதுக்கு திட்டம்னா இங்கே இவரை போட்டது எப்படி வளர்க்குங்கிற கேள்வி இருக்குது. இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் தாண்டி மக்கள் என்ன யோசிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இறுதியான முடிவாக இருக்க போகிறது. பல நேரங்களில் வெற்றி கிடைத்து விடுவதனாலேயே நாம் செய்த தவறுகளை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று நாம் நினைப்போமே, ஆனால் ஏமாறப்போவது மக்கள் அல்ல, நாம் தான். இது 2024 தேர்தல் முடிவை வைத்து சில விஷயங்களை இன்டர்பிரட் பண்ணதில் தவறு செய்ததன் விளைவாக திமுக இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி என்கிற அந்தஸ்தை இழந்ததும் கூட அதற்கு ஒரு சமகால உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். பார்ப்போம் மேற்கொண்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். விரிவாக வேறொரு காணொலியில் பேசலாம்.